நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு 4 பேர் நெனச்சாலும், இவன்லாம் எப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்னு நெனைக்கிறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய நீங்க பெருமையா வாழுங்க. தப்பில்ல. ஆனா, அடுத்தவங்க உங்கள பார்த்து பெருமை பேசணும் அப்படின்றதுக்காக வாழாதீங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயங்களையோ, இல்ல புடிச்ச பொருட்களையோ வாங்குங்க. ஆனா, அடுத்தவங்க உங்கள பார்த்து மெச்சணும், அடுத்தவங்க வச்சிருக்காங்க அதனால நானும் வாங்குறேன் அப்படின்ற காரணத்துக்காக வாங்காதீங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஆடம்பர வாழ்க்கைய கூட அழகா கடன வாங்கி வாழ்ந்துட்டு போயிரலாம். ஆனா, நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது ரொம்ப சிரமமான ஒண்ணு. அதனால தேவையில்லாத சில விஷயங்கள அடுத்தவங்களுக்காக செஞ்சு, உங்களோட நிம்மதிய நீங்களே இழந்துறாதீங்க. நம்ம நல்ல விஷயங்கள் எவ்வளவோ செஞ்சிருப்போம். அத பாராட்டுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா, தெரியாம ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அத சுட்டி காட்டுறதுக்கு நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு பல பேர் வரதான் செய்வாங்க. ஆக, குறைய மட்டுமே பார்த்து பழகுன கண்களுக்கு நல்ல விஷயங்கள் எப்பயுமே தெரியவே தெரியாது. அதனால அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறத விட, அடுத்து நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.